இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போது விலகும் என்பது குறித்தும் மற்றும் இதற்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ரிசல்ட் வெளியாகும்னு சொல்லியிருந்தாங்க. தற்போது வந்த தகவலின்படி அக்டோபர் 2வது வாரம் டிஎன்பிசி குரூப் 4 ரிசல்ட் வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ளது. இது சம்மந்தமாக நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். அதில் மந்த் மட்டும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதே டைமில் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போய்ட்டு டிஎன்பிசின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் உடனே tnpc.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். tnpc.gov.in இருக்கும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு முதன்மை பக்கம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணாலே மெனுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். மெனு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். மெனு கிளிக் பண்ணோடனே ரெக்ரூட்மெண்ட் சொல்லிட்டு 3வது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணாலே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இதிலே பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஷெடியூல்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலெக்ஷன் ஷெடியூல் கிளிக் பண்ணோடனே வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வுன்னு சொல்லியிருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 3வது கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீசஸ் சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஆன்சருக்கு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு இருக்கும். ரிசல்ட் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2025 சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தற்போது வந்த தகவலின்படி அக்டோபர் மாதம் 2வது வாரத்தில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. கண்டிப்பாக அக்டோபர் மாதம் 2வது வாரத்தில் குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் வெளியிடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக குரூப் 4 எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்தால் அவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். இது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் தான். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் வைஸாக பார்க்கலாம். ஜென்ரல் கேட்டகரி இருந்தால் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 160+ இருக்கணும். டைப்பிஸ்டாக இருந்தால் 155+, ஃபாரஸ்ட் ஜாப்க்கு 155+. இதுவே நீங்கள் பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் ஜூனியர் அசிஸ்டண்ட்க்கு 155+, டைப்பிஸ்ட்டுக்கு 150+, ஃபாரஸ்ட்டுக்கு 150+. எம்பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் ஜூனியர் அசிஸ்டண்ட்க்கு 155+, டைப்பிஸ்ட்டுக்கு 150+, ஃபாரஸ்ட்டுக்கு 150+. எஸ்சி கம்யூனிட்டியாக இருந்தால் ஜூனியர் அசிஸ்டண்ட்க்கு 150+, டைப்பிஸ்ட்டுக்கு 145+, ஃபாரஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 145+. நீங்கள் எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தால் ஜூனியர் அசிஸ்டண்ட்க்கு 145+, டைப்பிஸ்ட்டுக்கு 140+, ஃபாரஸ்ட்டுக்கு 140+ இருக்கணும். இதெல்லாமே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் தான். இதில் பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 மார்க் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது, குறையும் வாய்ப்புள்ளது. கொஷின் ரொம்ப டஃப்பாக இருந்ததால் கட் ஆஃப் மார்க் ரொம்ப அதிகமாக இருக்காது. இந்த லெவலில் தான் கிராஜுவலாக தான் இருக்கும். இந்த அளவு நீங்கள் கட் ஆஃப் மார்க் எடுத்தாலே உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது. இதுதான் டிஎன்பிசி சம்மந்தமாக தற்போதைய முக்கியமான அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.